ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 80s மாமியார் 2K மருமகள். இன்னைக்கு என்ன டிஷ் பண்ண போறேன்னா என் மருமகளுக்கு பிடிச்ச நெத்திலி மீன் கருவாடு. அது வாங்க ஃபர்ஸ்ட் எப்படி கழுவி ஊற வைக்கிறேன் காமிக்கிறேன் பாருங்க. நெத்திலி கருவாடு நல்லா சுடுதண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இதில் இப்போ மிளகா பொடி மஞ்சள் பொடி உப்பு போட்டு நல்லா கலந்து ஊற வச்சிடலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு. பாருங்க, ஒரு 1/4 கிலோ கருவாடுக்கு 1 ஸ்பூன் மிளகாய், வெறும் மிளகாய் தூள் போட்டிருக்கேன். மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். இதுக்கு உப்பு தேவையில்லைங்க, அதிகமாக தேவையில்லை, லைட்டாக கொஞ்சமாக போட்டுருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் போகிற உப்பு. இது நல்லா கலந்து வச்சிடலாம். ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டங்க. இது நல்லா கலந்து மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறட்டும். பாருங்க, நல்லா 1/2 அன் ஹவர் மசால் போட்டு ஊற வச்சாச்சு. இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாங்களா. வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி, இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. இப்போ இதை வெங்காயத்தையும் பூண்டையும் ஒரு 60% மிக்சியில் அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி அதே மாதிரி அரைச்சிக்கலாம். இதை அரைச்சிட்டு வந்துடலாங்களா. பாருங்க, இது மாதிரி ஒரு 75% அரைச்சினதாச்சு. தக்காளி இது மாதிரி அரைச்சாச்சு. இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பாருங்க, கடாய் காஞ்சிருச்சு, எண்ணெய் விட்டுக்கலாம். பாருங்க, எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இந்த வெங்காயம் பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இது வதங்கட்டுங்க. இப்போ இதை சிம்மில் வச்சிடலாம். இது பக்கம் வதங்கிட்டே இருக்கட்டும். பக்கத்து ஸ்டவ்வில் பாருங்க கடாய் வச்சுக்கலாம். ஒரு சின்ன பேன் வச்சுட்டு பேன் வச்சுட்டு அதில் எண்ணெய் விட்டுக்கலாம். பாருங்க, அதில் இந்த ஊற வச்ச கருவாடு அதில் போட்டுடலாம். எதுக்குமா இந்த மாதிரி எண்ணெயில் வறுக்குறீங்க? இது அந்த மசாலா இது ஒன்றா வேகாதுமா. இது தனியாக ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த மசால் வெந்த பிறகு இதில் போட்டுடலாம். ஜெத்திக்கு அதில் போட்டுடலாம். நார்மலாவே கருவாடு நீங்க ரொம்ப டேஸ்டா செய்வீங்க. அது டிஃப்ரெண்டா இருக்கு, இன்னும் டேஸ்டா இருக்கும் போல இருக்கே. ஆமா, ரொம்ப டேஸ்ட். நீ கேட்டல, அதான் டேஸ்டா பண்ணி தரலான்ட்டு. ஓகே ஓகே. 80s மாமியார் டிஃப்ரெண்டா டேஸ்டா பண்றது 80s மாமியார். டிஃப்ரெண்டா பண்றதா 80s மாமியாரோட வேலை. ஆமா, 2K மருமகள் சாப்பிடுற வேலை. இந்த காலம் பசங்க தானே வேலை. இந்த பாருங்க, வெங்காயம் பூண்டு விழுது வதங்கிட்டு இருக்கு. இதுல கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது கூடவே தக்காளி போட்டுக்கலாம். ஆல்ரெடி கருவாடுல உப்பு ஜாஸ்தி இருக்கும். நான் மசாலா போடுறப்ப கொஞ்சமா கருவாடு உப்பு போட்டிருக்கேன். இப்போ மசாலுக்கு மட்டும், இந்த மசாலுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு அதிகம் போடாதீங்க, கருவாட்டுக்கு உப்பு அதிகமாயிடும். கருவாட்டில் மிளகாய் பொடி போட்டு ஊற வச்சிருக்கேன். இப்போ மசாலுக்காக மட்டும் கொஞ்சமா மிளகாய் பொடி போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா வதங்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் கருவாடும் நல்லா வதங்கிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, நல்லா கலர்ஃபுல்லாக வதங்கிட்டு இருக்கு. இப்போ அந்த வதக்கி வச்ச கருவாடை இதில் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டு இருக்கு. நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டுடலாம். பாருங்க, இந்த பேன்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி விட்டுடலாம். பாருங்க, நல்லா தண்ணி விட்டாச்சு. இப்போ சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சிடலாம். சிம்மில் வச்சிடலாம் ஸ்டவ்வை. ஏன்னா தண்ணி கொஞ்சமாக இருக்கிறதுல அடிபட்டு வச்சிடும். அதை சிம்மில் வச்சு மூடி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, 5 நிமிஷம் ஆயிடுச்சு. வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஓ, சூப்பராக வெந்திருக்கு. இவ்வளோதாங்க, நெத்திலி கருவாடு தொக்கு ரெடி. நெத்திலி கருவாடு வாசனை சூப்பராக. சீக்கிரம் கருவாடுனாலே மனமா இருக்கும்.
கருவாடு எவ்வளவு ரகசியமா செஞ்சாலும் ஊரே மணக்கும் தெரிஞ்சிடும். என்கிட்ட என்ன தப்பிக்க முடியாது. அவ்வளவுதாங்க. இப்போ நெத்திலி கருவாடு தொக்கு ரெடி. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாங்களா? இந்த நெத்திலி கருவாடு தொக்கு வந்து சாத்துல பிசைஞ்சும் சாப்பிடலாம், சாம்பாருக்கு செம்ம சூப்பரா இருக்கும். ரசம் வச்சுட்டு இந்த சுட சுட ரசம் ஊற்றிட்டு இந்த கருவாடை தொட்டு சாப்பிட்டா அமிர்தமா இருக்கும், செம்ம டேஸ்டா இருக்கும். சரி ஓகேங்க, நான் சாப்பிட்றேன். சீக்கிரம் காயத்ரி, நான் சாப்பிடணும். இந்த டேஸ்ட் என்ன வாசனை அப்படி இழுக்குது என்ன. உங்களுக்கு இன்ட்ரோக்கு மட்டும் தான் இது, இன்ட்ரோ முடியட்டும். செம்ம டேஸ்ட்மா காயத்ரி. இதே மாதிரி நெத்திலி கருவாடு தொக்கு செஞ்சு பாருங்க வீட்டில். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. 80s மாமே 2K மருமகள்.